உங்கள் உத்தரவின்படி அமர்கிறேன். சின்ன கூட்டம் தானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவும் நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வருகை தந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை வரவேற்று கொண்டு இன்றைக்கு இறைவன் பணித்த காரணத்தினால் இந்த திருமந்திரத்தை நாம் எல்லோரும் இன்றைக்கு செவியார கேட்டு உள்ளம் மகிழ்ந்து இறைவன் திருவடியில் ஒன்று கலந்து அவனருளால் அவன்தாள் வணங்கி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நம் ஆத்மா, அதாவது ஆன்மா என்று சொல்லக்கூடிய நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இறைவனை பற்றி சிந்திக்கின்ற இத்தருணம் ஒரு நல்ல தருணமாக அமைகின்றது என்று சொன்னால் அவன் நமக்கு அருள் பாலித்திருக்கின்றான் என்று தான் அது அர்த்தமாகிறது, பொருளாகிறது. ஆனால் இறைவனுடைய அருள் காரணமாக தான் இத்தகைய நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனைகளெல்லாம் நாம் கேட்கின்ற அந்த பெரும் பயனை பெற்று இருக்கின்றோம் என்று நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். இந்த தருணத்தில் திருமந்திரத்தை பற்றி நாம் சொல்வதற்கு முன்னால் சைவ சித்தாந்தம் அதில் இருக்கக்கூடிய முதல் நூல் இந்த திருமந்திரம் தான். அது எந்த காலகட்டம் என்று ஆராய்ந்து பார்த்தால் சென்று கொண்டே இருக்கும். அது மூலத்தை நாம் அறிய முடியாது. பல்வேறு அதாவது ஆய்வாளர்களாலே அது உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கின்றது, ஆய்வுக்குரியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வெவ்வேறு உரையாசிரியர்கள் வெவ்வேறு நூலாசிரியர்கள் அதற்குரிய காலத்தை கணித்திருக்கும்போது புத்தகங்களில் பார்க்கின்ற பொழுது அது சிலது கலந்து காணப்படுகின்றது. செய்திகள்லாம் பாடல் எண்ணிக்கை கூட சிலர் வேறு மாதிரி பாடல் எண்ணிக்கையும் குறிப்பிட்டு கூறுகிறார். அதாவது 3000 பாடல்கள் திருமந்திரத்தில் இருக்கின்றன. ஒரு சில உரையாசிரியர் 3412 என்கிறார்கள், சிலர் 3008 என்று சொல்கிறாங்க, 10 என்று சொல்கிறார். இப்படி பல்வேறு ஊகங்கள் இருந்தாலும் திருமந்திரத்திற்குரிய பாடலுடைய எண்ணிக்கை 3000 பாடல்கள் தான் திருமூலர் இயற்றியது. அதாவது ஒரு ஆண்டுக்கு திருவாவடுதுறையில் அவர் அமர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடல் மீதும் அப்படியே 3000 பாடல்கள் பாடினார். அது ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு 3000 வருஷம் பாடினார். 3000 ஆண்டுகள். ஆமாம், ஆண்டுக்கு ஒரு பாடல், 3000 ஆண்டுக்கு 3000 பாடல் பாடினார் அப்படின்னு சொல்கிறார். அதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் சேக்கிழார். அதான் நமக்கு சொல்ல வேண்டியது. அதனால தான் சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலையும் அந்த திருமந்திரம் இருக்கிறது, 10ஆம் திருமுறையாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது ஒரு வருஷத்துக்கு அந்த பாடல் பாடினார், 3000 பாடல்கள் பாடினார் என்று சொன்னால் இங்கே இறைவனை பற்றி பாடினா விநாயகப் பெருமானை பற்றியும் பாடியிருக்கிறதா செய்திகள் சிலர் சொல்கிறார்கள். சிலர் இல்லை, அவர் பாடவே இல்லை, விநாயகரை பற்றி பாடவில்லை, அது இடைச்செருகள் என்றும் கூறுகின்றார்கள். இருந்தாலும் அந்த பாடலை அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விநாயகரை பற்றி இறை வணக்கத்தில் வாழ்த்து பாடல் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன பாட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால் 5 கரத்தனை என்ற அந்த விநாயகப் பெருமானுடைய துதியாரில் இணைக்கப்பட்டிருக்கிறது. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லி அந்த விநாயகப் பெருமானுடைய பாசுரமும் அங்கே இணைந்து திருமந்திர பாடல் அந்த 3000 பாடல்கள் திருமூலரால் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த திருமூலர் அவர் யார் என்று நம்ம கேட்டால் அவர் ஒரு சிவயோகி. நன்றாக சிவபெருமானுடைய சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதாவது அன்றைய காலகட்டத்தில் எப்போதுமே இறைவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு எந்த தெய்வங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருளை மட்டுமே பேசக்கூடியவர் திருமூலர். அதனால் அவருடைய பாடல் எல்லாமே திருவடி தரிசனம், இறைவனோடு திருவடியை பற்றி வணங்கி அவனோடு ஒன்று கலந்து இறைவனோடு ஒன்று கலக்கின்ற அத்தனை நுணுக்கமான செய்திகளை எல்லாம் சொல்லி திருமூலர் பாடியிருப்பார். ஆனால் அதை திருமூலருடைய திருமந்திரத்தை ஆய்வு கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு பாடலுக்கே பல்வேறு கோணங்களில் அதை ஆய்வு காண முடியும். ஆராய்ச்சிக்குரியதான இருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாமே தான். அதனால் பக்தியினுடைய முக்தி நிலை, நுண்ணறிவுக்கு எட்டா பரம்பொருளை நாம் எப்படி எட்ட வேண்டும், எட்டாத ஒன்றை எட்டுதல் வேண்டும், எட்டா பரம்பொருளை எட்டி சென்று அவனை அடைதல் வேண்டும் என்பதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் அவர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். அதில் சொல்லுகின்ற பொழுது முதல்ல இந்த 3 நிலையே கிடையாதுன்னு சொல்வார். என்ன நமக்கு நிலை இல்லாது இந்த உலகம் கேட்டால் இந்த யாக்கையாக உடல் நிலை இல்லை, இளமை நிலை இல்லை, செல்வம் நிலை இல்லை, உயிரும் நிலை இல்லை அப்படின்றத கருத்துக்களை அவர் பதிவு செய்திருப்பார். அதில் அந்த பாசுரங்கள்லாம் படிக்கின்ற பொழுது இதெல்லாம் நிலை இருக்காது, மனிதனுக்கு எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லை, இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, மக்களிடத்தில் ஒரு மனிதனிடத்தில் செலுத்துகின்றது தான் என்னதான் அன்பு. ஆனால் ஒரு மனிதன் தெய்வத்திடம் காட்டுகின்றது பக்தி அப்படின்றாங்க. அந்த பக்தி எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால் அன்பிலிருந்து தான் அந்த பக்தியே உதயமாகிறது. அப்போது அன்பே சிவம், அன்பே சிவம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அவை இரண்டும் வேறு வேறு என்று சொல்வது கூடாது. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அவர். அதனால் இரண்டு என்று சொல்வதில் வேறுபாடு கிடையாது. அன்பே சிவமாய் அவர் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் எங்கே அன்பு செலுத்துகின்றோமோ அங்கே சிவனுடைய அருள் கடாட்சம் கட்டாயமாக நமக்கு கிட்டும் அப்படின்றார். அந்த சிவ ஆகமங்கள் இருக்கின்றது. அந்த ஆகமங்களை பார்த்தால் தந்திரம், மந்திரம், உபதேசம் என்று 3 வகையாக அதை பிரிக்கலாம். சிவாகமங்கள் ஒன்று தந்திரம் என்று சொல்வோம், இன்னொன்று மந்திரம் என்று சொல்வோம், உபதேசம் என்று சொல்லி 3 வகையாக பிரிக்கலாம். இல்லை தந்திரத்தை மட்டும் இன்னும் 3 பிரிவாக பிரிக்கலாம். தந்திரம்னு சொன்னாலே அதை 3ஆக பிரிக்கலாம். என்னென்னா ஒன்று கர்ம காண்டம், ஒன்று ஞான காண்டம், இன்னொன்று உபதேச காண்டம் அப்படின்னு 3ஆக அந்த தந்திரத்தை பிரிக்கலாம். இந்த கர்ம காண்டம் என்பது பின்னால் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய வாழ்நாளில் என்னென்னலாம் நம்ம செய்தோமோ கர்மாக்கள் அவையெல்லாம் முன்னால் வந்து முற்பிறவியினுடைய பயனை இப்பிறவியில் மனிதனை அனுபவித்து கர்மாக்களை எல்லாம் முடித்து செல்வதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் காட்டி அந்த கர்மாக்கள் நல்லபடியாக இறைவனை போய் சேர வேண்டுமென்றால் இறைவன் சிந்தனையோடு மனிதன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி சொல்லக்கூடியது இது கர்மகாண்டம் என்பது. இந்த ஞான காண்டத்தில் என்னன்னு சொல்கிறார்கள்னா இறைவனுடைய சிந்தனை, யோகங்கள் வழியாக பெறக்கூடிய இறை சிந்தனை. ஒரு மனிதன் யோகியாக இருந்து உற்றும் துறந்து தன்னை மறந்து பற்றற்ற நிலையில் இருந்து இறைவனையே துதித்து அவன் புகழ் பாடி அவன் தாழ் வணங்கி அதே சிந்தனையோடு இருந்து ஞானம் பெற்று அந்த ஞானத்தின் வடிவமாகிய இறையவர்களோடு ஒன்று சேர்வதற்கான வழிமுறைகளெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது ஞானகாண்டம். இன்னொன்று உபாசன காண்டம். உபாசனம் என்பது நாம் பெற்ற இன்பத்தை பிறருக்கு கொடுப்பது. யாம் பெற்ற இன்பம் பெருகை பயணம். அது மாதிரி என்ன இறை அனுபவம் பெற்றோமோ, திருமூலரும் வாழ்நாளில் எத்தனையோ இறை அனுபவங்களை பெற்றவர். வாழ்நாள் முழுவதும் அவர் அனுபவங்களாலேயே உயர்ந்தவர். இறை சிந்தனையும் வாழ்க்கையில் அனுபவத்தாலேயே அவர் உயர்ந்து அந்த கருத்துக்களெல்லாம் வெளிப்படுத்த காரணம் என்ன, அவருடைய எண்ணங்கள்லாம் அது உதயமாகிக் கொண்டே இருக்கும் அவர் உடலுக்குள்ளே. அவர் உள்ளத்தில் தோன்றுகின்ற அந்த எண்ணங்களையெல்லாம் சேர்த்து வைத்தால் உடனே அதை பாடல் வடிவமாக்கி கொண்டே வந்தார் அவர். அந்த வாழ்க்கை அனுபவங்கள், அந்த அனுபவங்களையெல்லாம் அவர் தானே உணர்ந்து கொள்ளாமல் தான் உணர்ந்ததை மற்றவருக்கு எடுத்து சொல்லி உபதேசிக்க வேண்டும். உபதேசனை வழியாக இறைவனுடைய அருளை பெறுதல் வேண்டும் என்று உபதேச காண்டமாக எடுத்து சொல்வது. மற்றவர் கொடுத்து அதன் பயனை இறை அனுபவத்தை எல்லோரும் பயன்படும்படியாக எடுத்துக்கொள்ள செய்வது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கருத்தை மற்றவர் கேட்கிறார்களே, செவி கொடுத்து கேட்போம். அந்த கேட்டலாகிய இன்பம், கேட்டலால் பெறுகின்ற ஞானம், அந்த கற்றலால் பெற்ற ஞானம், இந்த ஞானத்தையெல்லாம் உபதேசித்து அதன் வழியாக பெறுகின்ற இன்பம், இவையெல்லாம் சொல்லக்கூடியது. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனதை முதல்ல 5 அடக்கம் தேவை என்று சொல்கிறார் திருமந்திரத்தில் திருமூலர். 5 அடக்கம், பொறிவாயில் 5 பொய்தீர் பொறுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதனால் அந்த 5 அடக்கத்தை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி 5 அடக்குகின்ற பொழுது மனம், மொழி, வாய், வாக்கு, செயல் எல்லாமே நம்ம புலன் அடக்கத்தின் வழியாக இருந்து அந்த புலன் அடங்குகின்ற பொழுது நம்முடைய இறை சிந்தனை யாரை பற்றி நினைக்கும்னா கடவுளை பற்றி சிந்திக்கும். அந்த கடவுள் சிந்தனை நமக்கு ஏற்பாடு செய்து மற்றவற்றிலிருந்து திசை மாறி நம்மை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருமுகப்படுத்திருந்தால் ஒரே சிந்தனையோடு நம்ம செயல்படுது. ஒன்றையே நினைத்து ஒன்றையே தியானித்து, அதான் யோக நிலை. அந்த யோக நிலையில் இருந்து திருமூலர் ஒரு யோகியாக இருந்து தானே பெற்றார் அந்த அனுபவங்களை. அதனால் ஒரு யோக நிலையில் இருந்து கொண்டு அந்த இன்பத்தை பெற வேண்டும். எந்த இன்பம்? இறை இன்பத்தை பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது, அவர் சொல்கின்ற அத்தனை கருத்துகள் பார்க்கின்ற பொழுது உணர்த்துவது ஒன்றே தெய்வம், ஒன்றே கடவுள், ஒருவனே தேவன் அப்படின்ற அந்த சிந்தனையும், யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தையும் அவர் நன்றாக வெளிப்படையாகவே எல்லா பாடல்கள் படிக்கின்ற பொழுதே நம்ம உணரலாம். அவர் தனக்கென்று சொல்லாமல் பிறருக்காகவே உய்யும் பொருட்டு, அதாவது உலகம் உய்யும் பொருட்டு அவர் எடுத்து சொன்ன கருத்துக்கள் இவையெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, சுந்தரரே பாராட்டுகின்றார் திருமூலரை. நம்முடைய சுந்தரர், அப்பர் சம்பந்த சுந்தரர் மாணிக்கவாசன் 4வரில் சுந்தரரும் பாராட்டுகின்றார். நம் பிரான் அவன் திருவடிகளை என் தலைமையில் வைத்து நான் ஆட்கொண்டருளட்டும் அப்படின்னு சுந்தரரே திருமூலரை பாராட்டுகின்றார். நம் பிரான் என்று கூறுகின்றார் யார்? திருமூலர். இவர் அந்த அளவுக்கு சுந்தரரால் பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இறை சிந்தனையில், இறை மேன்மையில், இறை உணர்வில்
மிகுந்த ஆழங்கால் பட்டவர், ஆழ்ந்த சிந்தனை உடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திருமூலர். இவருடைய பிறப்பை பற்றி சொல்லும்பொழுது இவர் சுந்தரர் ஒரு கருத்து கூறுகிறார் அவருடைய பிறப்பை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பசுக்கூட்டங்களையெல்லாம் மேய்த்து திரிகின்ற சாத்தூர் அப்படின்ற ஊர், சாத்தூர் அந்த ஊரில் பசுக்கூட்டங்களெல்லாம் மேய்த்து திரிகின்ற ஒரு இடையர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உயிரில் போய் கலந்து உடலுக்குள் புகுந்து அது அவனுடைய சிரசில் அமைந்து அது எப்பொழுதும் யாருடைய சிந்தனையாகவே இருந்ததா, அந்த திருமூலருடைய சிந்தனை இறை சிந்தனையாகவே இருந்து இறைவனை பற்றியே சிந்தித்து அந்த பசுவின் மேய்ப்பவனுடைய இடையனுடைய உடலில் போய் குடிபுகுந்து, அதை கூடு விட்டு கூடு பாய்தல் மாதிரி அந்த உடலில் போய் குடிபுகுந்து இறைவனை பற்றியே சிந்தனையாக இருந்து அப்படியேப்பட்ட தெய்வமாக இருக்கக்கூடியவனுடைய திருவடி என் தலை மீது வைத்து நீ ஆட்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி சுந்தரர் கேட்கிறார். நீ அப்படியேப்பட்ட திருமூலரே, நீ எந்த குலத்தில் பிறந்தாய் அதெல்லாம் தேவையில்லை, நீ கூடு விட்டு கூடு பாய்ந்தாலும் பரவாயில்லை, உன் திருவடியினுடைய தரிசனம் எனக்கு கிட்டட்டும் அப்படின்னு திருமூலரிடம் கேட்கிறார். யாருன்னா சுந்தரர். அவருடைய திருவடியை என் தலை மீது வைத்து ஆட்கொள்ளட்டும் அப்படின்னு கூறுகிறார். அப்படி அவருடைய திருமூலர் கூடு விட்டு கூடு பாட சைவ சித்து விளையாட்டுகள் புரிபவர். அதாவது ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு, நம்மளோட உயிர் அப்படி தானே, அது என்ன கருத்து வெளிப்படுதுன்னு கேட்டோன்னா, இந்த உடல்லேருந்து உயிர் பிரிகிறது என்று சொன்னால் மறுஜன்மம், மீண்டும் ஒரு பிறவி உண்டு மனிதனுக்கு அப்படின்றது. அந்த பிறவி வேண்டான்னு சொல்லி தான் பக்தர்கள்லாம் பாடுறாங்க. ஐயோ பிறவாமை வேண்டும், எங்களுக்கு பிறவாமை வேண்டும், பிறந்தால் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் பாடினாலும் கூட பிறவி என்பது ஒன்று உண்டு என்பதற்கு இது என்ன செய்யும், கூடு விட்டு கூடு பாய்கின்ற அந்த முறை, ஒரு உடல்லேருந்து இன்னொரு உயிருக்கு மறு ஜென்மம் எடுப்பது, மறுபிறவி எடுக்கின்ற அந்த நிலை உண்டு அப்படின்ற. அப்படி மறுபிறவி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மீண்டும் அதே சுழற்சியில் போய் சிக்கிக்கொண்டு மனிதன் வாழாமல் தவிக்காமல் இருக்கணும்னு சொன்னால், அந்த பிறவாத இன்பத்தை பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை நாம் என்ன செய்யணும், நாள்தோறும் தரிசித்தல் வேண்டும். தரிசனத்தில் என்ன அர்த்தம், அவனோடு நுணுக்கமாக இருக்கக்கூடிய இறைவனோடு நம்ம ஒன்று கலந்து வணங்குதல் வேண்டும். எப்படி அவனோடு ஐக்கியமாகி விட வேண்டும், அந்த மாதிரி ஒரு பக்தி, ஆழங்கால் பட்ட பக்தியை பெற வேண்டும். அது அந்த பாடலில் வருகிறது. எப்படியெல்லாம் இறைவன் மறைந்திருக்கிறான், விறகுக்குள்ள தீயினன், விறகில் தீயினன் பாலுக்குள்ள நெய் போல் இருக்கிறான், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியன். மறைந்து இருக்கக்கூடிய அந்த மாமணியாகிய ஜோதியனை, ஒளி வடிவமாகிய இறைவனை, சூட்சுமமான இறைவனை நாம் எப்படி உணர வேண்டும், அவன் பக்கத்திலே இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே உணர்ந்து வர வேண்டும். அவன் பக்கத்தில் நம்முடனே இருக்கின்றான் என்று உணர்ந்தால் நாம் அவனுக்குள் ஐக்கியமாகும், இறைவனுக்குள்ளே நம்ம ஐக்கியமாக்கி விட முடியும். அந்த அளவுக்கு இறைவனை நம்ம பூஜித்தல் வேண்டும், தரிசித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானை வானாகி நின்றாயை நான் என் சொல்லி உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு சொல்லி பாடுறாருங்களே ஆவுக்கரசர். அது மாதிரி இதெல்லாம் எதை உணர்த்தும் பொருட்டு பாடுகின்றார்கள். இப்படியெல்லாம் பறந்து விழிந்திருக்கக்கூடியவன், எட்டா பரம்பொருளாக விளங்கக்கூடிய இறைவனை எட்டி சென்று அவனோடு சேர்ந்து நீ உன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வாய். அதாவது பிறவா நிலையை உன்னால் பெற்றுக்கொள்வதற்கு உன்னால் இயலும் அப்படின்றது சொல்வதற்கு இது போன்ற பக்தி நுணுக்கங்களை எல்லாம் எடுத்து காட்டுகின்றார் நம்முடைய திருமூலர் அவர்கள். அது பாடலெல்லாம் பக்தி பாடலாம் இருக்கக்கூடிய, பக்தினா சாதாரண பக்தி இல்லை, முக்தியை நாடி செல்லக்கூடியது, மூல பரம்பொருளோடு இணையக்கூடியது, ஆன்மா ஸ்தூல சரீரத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உணர்த்தக்கூடிய பாசரங்களாக அமைகிறது எது, திருமந்திரம். அந்த அன்ன சரீரம் சொல்கிற பாருங்கள், சாதாரண உடல் கிடையாது, மெய் கிடையாது, ஸ்தூல சரீரம் என்ற ஒரு வடிவம் எடுத்து அந்த ஆத்மா போய் இறைவனோடு போய் சேர வேண்டும். அதாவது உடல்லேருந்து உயிர் பிரிகிறது, உடல் தனியாக போயிடுது, தேவையற்ற சட்டையை கழட்டி போட்ட மாதிரி அந்த உடல் கீழே விழுந்துருது. உடனே அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆன்மாவுக்கு இறப்பு என்பதே கிடையாது. அந்த ஆன்மா என்றைக்கும் உயிரோடு தான் இருக்கும். அந்த ஆன்மா என்ன செய்யலாம், அதான் ஸ்தூல சரீரம் வடிவம் எடுத்த உடனே அது எங்கே செல்ல வேண்டும், நல்ல ஆன்மாவை கர்ம வினை சிறப்பாக இருந்தால் அது போய் சேர வேண்டிய இடத்தில் பரமபதத்தில் இறைவனோடு சேரும். இல்லை என்றால் அந்த ஆன்மா மீண்டும் என்னது, பிறவியை எடுக்கும், பிறவி உண்டு. அந்த பிறவி என்பது எப்படி வேணா இருக்கும், பாதாளமாக இருக்கலாம், நரகமாக இருக்கலாம், வேறு எந்த லோகமாக இருக்கலாம். அவையெல்லாம் போகாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எம்பெருமானை, சிவபெருமானை, எங்கும் நிறைந்த பரம்பொருளை, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன், முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவனை, முக்கண்ணனை வழிபாடு செய்யுங்கள். அந்த வழிபாடு என்பது
அவன் திருவடியை பற்றி கொண்டு விடாது சிக்கன பிடித்தேன், இனி எங்கு எழுந்து ஆட்கொண்டு அருள்வாயே சொல்கிறார் மாணிக்கவாசகர். உன்னை நான் சிக்கன பிடித்தேன், உன் திருவடிகளை பிடித்து விட்டேன், இனி என்னை விட்டு நீ என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அவன் திருவடியை பற்றி கொண்டு விடாது பற்றி கொண்டு அதே சிந்தனையோடு இருந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவனுடைய அருளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு திருமூலர் அந்த பாசுரங்கள் வழியாக சொல்கின்றார். இவையெல்லாம் இன்னும் என்ன சொல்கிறாங்க, திருவள்ளுவர் கூறுகின்றார் ஒரு பாடலில், நம்முடைய குரட்பால சொல்கின்றார்கள் இந்த திருமந்திரத்தை பற்றி. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு. நிறைமொழி மாந்தர் என்று சொன்னால் யாருன்னா, நிறைவாக இருக்கக்கூடியவர், எல்லா தகுதிகளும் பொருந்தியவன், எல்லா நற்குணங்களும் பொருந்தியவன், எல்லா சிந்தனைகளையும் நல் ஒழுக்கங்கள் நிறைந்தவன். அவனுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அவன் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவனாக இருப்பான். ஒரு சான்றோன் என்று சொல்லலாம். அதான் நிறைமொழி. அந்த நிறைமொழி மாந்தனுடைய பெருமை எப்படி தெரியும்னா, அந்த நிலத்தில் வாழ்கின்றான் அவன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மனிதன் அவனுடைய மறைமொழி காட்டிவிடும். அவன் பேசுகின்ற பேச்சு, அவனுடைய செயல் சொல் எல்லாமே அவன் யார் என்பதை வெளிப்படுத்திவிடும். வள்ளுவர் சாதாரணமாக சொல்லிட்டார். வள்ளுவர் பிறந்தை அதான சொல்கிறாரு, மனிதன் மனிதனாக வாழணும், நல்லவனாக வாழணும். அவன் வாழ்ந்தால் தெய்வ லோகத்தில் வைக்கப்படுவான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். ஆனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதன் தான் நிறைமொழி மனிதன், நிறைமொழி மாந்தர். நிறைவாக இருக்கிறது எல்லாமே. அப்படியேப்பட்ட மாந்தனுடைய பெருமை எப்படி தெரியும்னா, அவனுடைய நடவடிக்கையிலேருந்து தெரிஞ்சிடும், அவன் செயல்லேருந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதே தொல்காப்பியர் வேறொரு கருத்தை, அதே கருத்தை சொல்கிறார் வேறு மாதிரி. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி மந்திரம் அப்படின்றார். நிறைமொழி மாந்தர் நிறைவாக பேசக்கூடிய நிறைவானவர்கள், சான்றோர்கள், அறிவில் சிறந்தவர்கள், முற்றும் உணர்ந்தவர்களாகிய அந்த மாந்தர்கள் மக்கள்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாமே எப்படிப்பட்டது, மந்திரம் என்று சொல்லப்படும். அதே மந்திரம், அதுவே உணர்த்தக்கூடியது. என்ன மந்திரம்? நுண்பொருளை உணர்த்துகின்ற மந்திரம். யார் அந்த உணர்வாக இருக்கக்கூடியவன்? மறைந்திருக்கக்கூடிய இறைவன். அவனுடைய நுண்பொருளை பற்றி, அவனுடைய வியூபகத்தை பற்றி, அவனுடைய ஞானத்தையும் யோகத்தையும் பற்றி, எல்லாவற்றையும் சித்து விளையாடலை பற்றி எல்லாவற்றையும் மொத்தமாக சொல்லக்கூடியது அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறார் தன்னுடைய இலக்கணத்தில். அதனால் இதே பாட்டை நம்ம 2 வழியில் நம்ம சொல்கின்ற பொழுது 4 வகையான கருத்துக்களை நம்ம எடுத்து பார்க்குறோம் ஒவ்வொரு செய்தியிலையும் இல்லையா. ஒரு ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் என்றால் நம் உள்ளம் எப்படி இருக்கணும்னா, அந்த சரியை கிரியை யோகம் இந்த 3 நிலைகளை தவிர நம்முடைய ஆன்மாவும் அதில் தூய்மை அடைந்து இருத்தல் வேண்டும். இந்த 3 நிலையை கைப்பற்றினால் 4வதாக இருக்கக்கூடிய ஆன்மா தூய்மை அடையும். சரியை கிரியை யோகம் கடைபிடித்தாவே ஆன்மா என்ன ஆகிடும், தூய்மை அடையும். அப்போ ஆன்மா தூய்மை அடைந்தால் கட்டாயம் நம்முடைய உள்ளம் தூய்மை அடையும். உள்ளம் தூய்மை அடைந்தால் யார் தான் வந்து உள்ளத்தில் கொலுவிருப்பா? இறைவன் தானாக கொலுவிருந்துருவாங்க. அப்போது உள்ள தூய்மை வேண்டும். அதான் உள்ளமே கோயில் திருமூலர் சொல்கிறார். ஊன் உடம்பே ஆலயம் என்று சொல்லிட்டார் திருமூலர். அந்த உள்ளம் கோயிலாகணும், நம்ம உடம்பு ஒரு ஆலயமாகணும் இல்லையா. அப்போது ஆலயத்துக்குள்ளே தெய்வம் கட்டாயம் கொலு இருந்துடும். அப்போது நம்ம இந்த சரியை கிரியை யோக நிலையெல்லாம் கடைபிடித்து ஆன்மாவை தூய்மை அடைய செய்து கொண்டால் அங்கே பரம்பொருள் குடியிருந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த திருமந்திரத்தை பாட்டையா 4 வரி தான் இருக்கு. 4 சொற்கள் 4 வரி வச்சு கலி வகை யாப்பினால் எழுதப்பட்டது அந்த பாடல் திருமந்திரம். கலி வகை யாப்பு என்று சொல்வார்கள். அது ரொம்ப எளிமையானது, பார்க்கறதுக்கு சொற்கள் மிக எளிமையானது. திருக்குறள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சொற்கள் மிக எளிமையானது. ரத்தன சுருக்கம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி ரத்தன சுருக்கமாக அமைந்தக்கூடியதான் அந்த திருமந்திர பாடல்கள்லாம். படிப்பதற்கு அவ்வளோ எளிமையாக அமையக்கூடியது. ஆனால் உள்ளார்ந்த பொருளை பார்க்கின்ற பொழுது மிக ஆழமானது, நுட்பமானது, சொல்வதற்கே பல்வேறு வகையான நூல்களிலிருந்து திரட்டி அதற்குரிய ஆய்வு கண்ணோட்டத்தோடு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் அது சுருக்கம் இருக்கும். அதான் ரத்தின சுருக்கமாக அமைந்த பாடல் வரிகள். இந்த 4 வரியில் 4 விதமான நாட்பொருளை நம்ம பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன இருக்குன்னா, திருமந்திர மாலை என்று பேர். இந்த திருமந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா, திருமந்திர மாலை என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த திருமந்திர மாலையை பற்றி சொல்லுக்கு முன்னால் இன்னும் சொல்கிறேன். திருமந்திரத்தை நம்ம பணம் பொருள்லாம் சேர்த்து வைக்கிறோம்ல, சொத்து, அதை மாதிரி நம்ம சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டுமோ. சொத்து என்றும் கூறுகின்றார்கள் பெரிய பெரிய மகான்கள்லாம்.
ஏன்னா நம்ம பொருள் பண்டம் வீடு வாசலாக சேர்த்து வச்சா சொத்து நம்ம கூட வராது. ஆனால் திருமந்திரத்தில் கூடிய கருத்துக்களை சேர்த்து வைத்தால் அது சொத்தாக அமைந்து நமக்கு எங்கே கொடுக்கும்? இறைவன் திருவடியை போய் சேர்வதற்கு ஒரு வித்தாக அமையும் இந்த திருமந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளெல்லாம் அழிஞ்சிரும், அசையா பொருளெல்லாம் அழிந்து விடக்கூடிய எல்லாமே இல்லையா? மனிதனால் செய்யப்பட்டது எல்லாமே அழிந்துடும். ஆனால் இறைவனால் செய்யப்பட்டது என்ன தான்? அழியாது. அது கட்டாயம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு முக்தியை தரக்கூடிய ஒரு வழியை எடுத்து காட்டக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த மந்திரம் என்று சொல்கிறேன்னா அதில் தந்திரத்தை பற்றி சொல்கிறோம். முதல்ல தந்திரம் பற்றி சொல்கிறாங்க. அந்த தந்திரம் என்பது 9 வகையாக தந்திரங்கள் இருக்கிறது. என்னென்ன தந்திரம் பாருங்கள். 1 உபதேச தந்திரம், புராண தந்திரம், யோக தந்திரம், சக்கர தந்திரம், 4 நெறி தந்திரம், சிவபொரு தந்திரம், 8 அப்புறம் அவத்தை என்ற ஒன்று தந்திரம், இன்னொன்று 5 எழுத்து தந்திரம், திருலிங்க சங்கம வழிபாட்டு தந்திரம். இப்படி தந்திரங்கள் 9 தந்திரங்கள் அமைந்திருக்கின்றது. இவை எல்லாமே யாரை பற்றி தான்? வேறு வேறு கடலை பற்றி சொன்ன மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே யாரை பற்றி தான்? சிவபெருமானை பற்றி மட்டும்தான். இதுதான் திருமந்திரத்தில் முக்கியமானது. அங்கே முருக கடவுளை பற்றியோ இல்லை விஷ்ணுவை பற்றியோ பிரம்மாவை பற்றியோ அந்த செய்திகளை முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய அந்த தன்மைகள், அவனுடைய பரம்பொருளினுடைய சக்தி, அவனுடைய அனுகிரகங்கள் இவையெல்லாம் பற்றியும் ஆராய்ந்து மிக தெளிவாக சொல்லக்கூடியது அந்த தந்திரம் என்று சொல்லக்கூடியது. அது 9 வகையாக எடுத்து சொன்னார்கள். பட்டினத்தார் சொல்கிறாரு, இப்படியாப்பட்ட இறைவனை நம்ம பாடாமல் விட்டுறலாமா? துதிக்காமல் விட்டுறலாமா? நினைக்காமல் இருக்கலாமா? அப்படின்னு பட்டினத்தார் பாடுறார். என்னன்னு? கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழாத பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தரும் கச்சி அம்பை ஏகம்பரணி அப்படின்ற எல்லா பிழையும் பொறுத்தரும். இதெல்லாம் மனிதன் செய்யக்கூடிய காரியம் தானே. கட்டாயம் கல்லா படிக்காமல் கூட வாழ்க்கையை கழிச்சிட்ருப்பான் மனிதன். இல்லை காலங்களை வீணாக அடிச்சிருப்பான். கடவுள்கிட்ட போய் கசிந்து குறுகி கண்ணீர் விட்டு அழுதுருக்கவும் மாட்டான், நினச்சும் பார்த்துருக்க மாட்டான் தெய்வத்தை. கஷ்டம் வரும்போது மனிதன் நினைப்பான், சந்தோஷம் வந்தால் நினைக்கவே மாட்டாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் அவனுடைய அருளால் தான் அவை இரண்டும் நடைபெறுகின்றன என்று நினைக்க வேண்டும். இன்பமான நேரத்திலும் நினைக்கணும், துன்பமான நேரத்தில் நினைக்கணும். துன்பம் வந்தால் அது அவன் அருளால் கிடைத்தது தான், அவனே கொடுத்தான், அதனை அவனே ஏற்றுக்கொள்வான். அப்படி தான் நம்ம நினைத்துக்கணும். ஆனால் அதை எண்ணி பார்க்காமல் துன்பமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் என்ன செய்வான்? மனிதன் தனக்குத்தானே முடிவு எடுத்துக்கொள்வான். இப்போ நான் என்னால் கோயிலுக்கு வர முடியாது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், வரமாட்டேன்டுவான். கஷ்டமான நேரத்தில் 100 தேங்காய் உடைக்கிறேன், 50 தேங்காய் உடைக்கிறேன், இன்னும் 1 லட்ச ரூபா உனக்கு உண்டியில் போடுறேன் கஷ்டமான நேரத்தில் சொல்லுவான். ஆனால் இறைவன் அதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதிர்பார்ப்பது உன்னுடைய உள்ளம், அன்பான உள்ளம். ஒரு பச்சிலை, யாவருக்குமா ஒரு பச்சிலை போதும் அவனுக்கு. இறைவனுக்கு ஒரு சின்ன மலர் புஷ்பம் போதும். அன்பாக செய்கின்ற எந்த காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்வான். அவன் பணம் பொருள் எதுவுமே எதிர்பார்க்கல. மனிதர்கள் நினைப்பது தவறான ஒன்று. அதை தான் இதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் பிழை என்று சொல்கிறார் பட்டினத்தார். 5 எழுத்தை நீ நினைக்காமல் இருக்குதே தப்பு. என்ன 5 எழுத்து? நமசிவாய. அந்த நமசிவாயத்தை நம்ம நினச்சி பார்க்க சொல்கிறது கூட இல்லை. நினைத்தால் நினைக்காமல் இருந்தாவே பெரும் பிழை, பெரும் தவறு என்று சொல்கிறார். துதியா பிழை, வாயால் சொல்லணும், நாவார சொல்லணும். நமசிவாய 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 என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதி துதித்து வணங்கி அவன் அருளை பெற வேண்டும். அது சொல்லாமல் இருந்தாவே அது மிக மிக பெரிய பிழை. நான் எத்தனையோ பிழை செய்திருப்பேன், அவை எல்லாவற்றையும் நீ பொறுத்தருள்வாய். பிள்ளைகள் தவறு செய்தால் தாய் பொறுத்துருவா. அதே மாதிரி நாம் செய்கின்ற பிழைகளெல்லாம் பொறுப்பது யார் தான்? எம்பெருமானாகிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஏகாம்பரன், அவனே அதை பொறுத்து கொள்வான் அப்படின்னு பட்டினத்தார் அந்த பாட்டை சொல்கிறாரு. இன்னும் என்ன பாட்டை சொல்? சொற்றுணை வேதியன். அந்த நமசிவாயத்தை சொன்னால் என்ன நன்மை? நாவுக்கரசர் சொல்கிறாரு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. அவர் அப்படி சொல்லிட்டார் நாவுக்கரசர். கல்லை கட்டி தூக்கி போட்டு வீசினால கூட சரி, அந்த கல்லே ஒரு தெப்பமாகி நீ கரையேறிவ. என்ன சொன்னான்? நமசிவாய அப்படின்னா அது சொல்லுக்கு துணையாக நிற்கும். சோதி வானவன் அவன்.
இல்லையா? பரம்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி பாடுறார் மாணிக்கவாசர். ஆதியும் அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதியானவன் இறைவன். அப்படிப்பட்ட ஜோதி வடிவமான இறைவனை நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீ நாள்தோறும் துதித்தால், நினைத்தால், போற்றினால், புகழ்ந்தால், எண்ணினால் உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் கல்லை போட்டு கட்டி தூக்கி வீசினா கூட அந்த கல்லே தெப்பமாகி உன்னை கரையேற்றுவது போல உன் வாழ்நாளில் துன்பமாகி அந்த பெரிய பாறையிலிருந்து நீ மீண்டு எழுவாய். அந்த பாறையை உடைத்து தகர்த்து எப்படியாவது நீ வெளியே வந்துவிட முடியும் அப்படின்னு சொல்கிறார் நாவுக்கரசர். நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறிவிச்சையும், நமசிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே. நல்ல ஒரு வழிபாதையை காட்டக்கூடிய நமசிவாயம்தான். நான் நவின்று ஏத்துமே, நாவால் சொல்லி சொல்லி புகழ்ந்து பாடுங்கள் அந்த பாட்டை அப்படியெல்லாம் சொல்கின்றார்கள். இத்தனை யார்? அப்பர், சம்பந்த, சுந்தர, மாணிக்கவாசர் 4வரும் இதை போல தான் சொல்கின்றார்கள். 63 நாயன்மார்களும் இப்படித்தான் போற்றுகின்றார்கள் என்று சொன்னால் திருமூலர் சும்மா விட்டு விடுவாரா? அதை விட பன்மடங்கு அவர் என்ன செய்து அதிலே தோய்ந்தவர். அவர் நமசிவாயத்தோடு ஒன்று கலந்தவர். அவர் அதையே உணவாக்கி கொண்டிருப்பவர், சுவாசித்து கொண்டிருப்பவர் அவர். அதனால் அவருடைய உள்ளம் அதன்பால் மூழ்கியதால் பிறந்தது தான் அந்த வார்த்தைகள், எண்ணங்கள் சொற்களாக உருவெடுத்து மந்திரமாகி திருமந்திரமாகி அது வெளித்தோன்றியது. அத்தகைய திருமந்திர சொற்கள் எல்லாமே பிறர் உய்யும் பொருட்டு, உலகத்தில் கூடிய மக்கள் யாவரும் உய்யும் பொருட்டு. எங்கெல்லாம் அதாள பாதாளத்தில் போய் விழுந்து விடுவானோ அவனை கையேற்று கை கொடுத்து மேலே தூக்கி விடுவதற்கு பயன்படக்கூடியதானதான் திருமந்திர பாடல் எல்லாமே. இல்லையா? கை கொடுத்து ஆளுகின்ற தெய்வம் என்று சொல்வார்கள். ஏன்னா கீழே விழுந்தாலும் கை தூக்கி விடுகின்ற அந்த தெய்வம். அந்த கை தூக்கி விடுகின்றது எது கேட்டால் இந்த மாதிரி பாசுரங்கள் தான். இவை பாட பாட அவையெல்லாம் நற்கதி காட்டக்கூடியதாக அமைந்து விடுகிறது. இவர் கூட பாடுறார் ஞானசம்பந்தர். என்னன்னு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நமசிவாயவே. வேதம் 4லும் ரிக், யசூர், சாம, அதர்வன என்ற 4 வேதங்களிலும் மெய்ப்பொருளாக வழங்கக்கூடியது தான் நமசிவாய. அப்படின்னா அந்த திருமந்திரம் கூட வேதங்கள், ஆகமங்கள் எல்லாவற்றுக்கும் எனது விளக்கம் தரக்கூடியது. வேத ஆகம பொருள்களுக்கெல்லாம் விளக்கம் தரக்கூடியது. அவற்றுக்கும் அப்பாற்பட்ட விளக்கமெல்லாம் கொடுக்கின்றது தான் திருமூலருடைய திருமந்திர செய்திகள் எல்லாமே. யாரெல்லாம் ஓதுகிறார்களோ ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது, நல்ல வழிக்கு தான் காட்டுமே தவிர துன்பமான செயலுக்கு கொண்டே வராது. நல்ல நெறிக்கு அது காட்டக்கூடியது தான் இந்த நமசிவாயம் என்று. அதனால தான் மார்கண்டேயனுக்கு அருள் தந்தார். இல்லையா? மார்கண்டேயன் எப்படி யமனையே எட்டி உதைத்தே மார்கண்டேயனை காட்டிவிட்டார், காப்பாற்றி விடுகிறார். அந்த நமசிவாயன்ற அந்த ஒரு மந்திரம் அத்துணை ஆழமான ஒரு என்ன தெரியுது, பக்தியின் வித்தாக விளங்கக்கூடியது. பக்திக்கு முக்தி தரக்கூடிய ஒரு இது நமசிவாயம் என்று சொல்லக்கூடியது. இப்போ நம்ம இந்த பாசுரங்களில் நம்ம பார்க்கும்போது முதல் பாடலாக வரக்கூடியது ஒன்றவன் அப்படின்னு ஆரம்பிக்குது திருமந்திர பாடல். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றவன் மூன்றினுள் நன்குணர்ந்தவன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்திட்டே. அப்படி அதாவது இந்த அலங்கார சொல்ல கொண்டு வரார். 1 2 3 4 5 6 7 8 அந்த அலங்கார சொற்கள் வடிவில் அப்படியே வரிசைப்படுத்தி இறைவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன்லாம் பாடுறாங்களே, அதே மாதிரி இவன் 1 2 வரிசையில் சொல்கிறார். ஒன்றாவன், அவன் ஒன்று, அவன் இறைவன் ஒருவன் தான், வேறு யாருமே இல்லை. அவனே பரம்பொருள், அவனே சிவபெருமான், அவனே முக்திக்கு வித்தளிக்கக்கூடியவன். அவனே யார் தான்? எங்கும் ஆதியும் அந்தம் இல்லாதவன், சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று யாராலும் தேடினாலும் கூட அடிமுடி காண முடியாதவன். அவன் ஒன்றவன், ஒன்றாய் இருக்கக்கூடியவன். இரண்டவன், இரண்டாகிறான். எப்படி இரண்டாகிறான்? ஆணும் பெண்ணுமாயி இரண்டாகிறான். சிவம் என்றும் சக்தி என்றும் இரண்டாகின்றான். அது மட்டும் இல்லை, ஒன்று அசையும் பொருள், இன்னொன்று அசையா பொருள்.
அசையா பொருளாக நிற்கின்றவன் இறைவன். அசையும் பொருளாக இருப்பது அவனுடைய அருள். அருள் மழை அசையும் பொருளாக இருக்கிறது. சிவனுடைய அருள் பொருள் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற அசையும் பொருளாக விளங்குகின்றான். இன்னொன்று அசையா பொருளாக இறைவன் விளங்குகின்றான். இப்போ அசையும் பொருளாக எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றான்னு சொன்னால் அது என்னன்னாக்கா, இன்பம் துன்பமாகி எல்லா செயல்களையும் செய்து உலகத்து மக்களுக்கெல்லாம் உய்விக்கும் பொருட்டு அவன் அருள் மழை பொழிகிறான் இல்லையா, அதுதான் என்னது அசையும் பொருள். இன்னருள், அவனுடைய இன்னருள் அசையும் பொருள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒன்று ஆண் என்றும் பெண் என்றும் படைத்து சிவன் தன்னுடைய பாதியில் இடபாகத்தில் உமையமைக்கு கொடுத்து அந்த அத்தனாரி கோலத்தில் இருந்து உலகத்து உயிர்களெல்லாம் என்ன செய்திருக்கிறான், அவன்பால் ஐக்கியமாக்கி கொள்கின்றான். ஒன்றாகி இரண்டாகி இரண்டில் இன்னருளை இனியான அவனுடைய அருள் புரிந்து அருளால் அவன் உயிர்களையெல்லாம் உய்விக்கின்றான். இனிய அருள் புரிந்து உயிர்களையெல்லாம் காக்கின்றான். நின்றவன் மூன்றாகின்றான். சிவா, பிரம்மா, விஷ்ணு. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் அவன் செய்து, அதிலும் மூலப்பொருளாய் இருந்து, இவனே மூலப்பொருளாய், எம்பெருமானே மூலப்பொருளாய் இருந்து முத்தொழிலையும் செய்து நான்கு உணர்ந்தான். நான்காக இருக்கிறான். என்னது? ரிக், யசுர், சாம, அதர்வன் என்ற நாற்பொருளாய் வேதங்களுக்கும் வித்தாய் தத்துவங்களையும் கடந்தவனாய் நிற்கின்றான். ஐந்து வென்றனன். ஐந்து பொருள்: நிலம், நீர், தீ, வழி, ஆகாயம், காற்று இல்லையா, பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களையும் வென்று பஞ்சபூதங்களுமாய் நின்றவன். அதாவது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி சொல்கிறேன், அத்தனை பஞ்சபூதங்களாக நின்று இந்த உலகையெல்லாம் கட்டி காக்கின்றவன். அவற்றையும் பஞ்சபூதங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் பொருந்தியவன். அவனே ஐந்து பூதங்களாகவும் விரிகின்றான். ஆறு விரிந்தனன். ஆறு சக்கரங்களாக இருக்கின்றான். அந்த ஆறு சக்கரங்கள் இல்லையா, மனிதனுடைய சூலத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம். என்னென்ன சக்கரம் பாருங்கள். அந்த ஆறு சக்கரம் சொல்: ஒன்று மூலாதாரம், சுவாசித்தம், ரெண்டாவது சுவாசித்தல், ரெண்டாவது, மூணு அநாகம் என்று சொல்லக்கூடியது, அடுத்தது விசித்தம், மணிப்பூரகம், விஞ்ஞை என்ற ஆறு சக்கரங்களாக அவன் அமைந்து இருந்து அந்த ஆறையும் கடந்து போனால் ஏழாவது உலகத்தில் என்ன, ஏழாவது உலகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைப்பது அந்த சகசரநாம தளம், சகசர தளம் என்ற கூடிய அந்த ஏழாவது தளம், தலையிலே ஏழாவது தளம், அதையும் கடந்து போனால் பரம்பொருள் எல்லாம் வெட்ட வெளி, அதையும் கடந்து போனான். அதையும் கடந்தால் குண்டலிய சக்தி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த குண்டலிய சக்தி, ஏழாவது கடந்தால் குண்டலிய சக்தி. அந்த குண்டலிய சக்தியை கூட நம்ம உருவாக்கணும்னா யோக நிலையில் இருந்து அந்த குண்டலிய சக்தியை பெற்று அதன் பிறகுதான் நம்ம என்ன செய்ய முடியும், எட்டா பரம்பொருளாகிய அந்த இறைவனை எட்ட முடியும் அப்படின்றாங்க. அந்த யோக நிலை பெறணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த குண்டலிய சக்தியை நம்ம ஆட்டுவிக்கணும். அதன் சக்தி பெறுறதுக்கு தான் நம்ம பொறிகளை அடக்கணும். ஐம்பொறிகளை அடக்கினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், யோக நிலைக்கு செல்ல முடியும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம சுவாமியை நினைக்கிறோன்னு சொல்லி கண்ணை மூடி பாருங்கள், நிற்க முடியாது. ஒரு 10 மணித்துளி இதெல்லாம் அப்படியே நமசிவாய சொல்லி சிவலிங்கத்தையே பார்த்துட்ருக்கோம். திடீர்னு நம்ம மனசு அங்கங்கெல்லாம் ஓடும். அது எப்படி ஓடுது இல்லையோ, ஓடிச்சிடும். திரும்பி பழையபடி நம்ம நின்னாலும் முடியாது. ஏன்னா நம்முடைய அலைப்பாய்கின்ற உள்ளம் இல்லையா, எண்ணங்கள் பலவிதமாக இருக்கிறது, ஒருமுகப்படுத்த முடியல நம்மால். அந்த ஒருமுகப்படுத்துகின்ற அந்த நிலைதான் யோக நிலைக்கு வருவது. அதான் சிவயோகி திருமூலர் அந்த யோக நிலைக்கு வந்து ஒன்றையே நினைத்திருந்தால் நம்முடைய அந்த குண்டலிய சக்தி இயங்கும்போது என்ன செய்கிறோம், அந்த பரம்பொருள் ஏழாவது நிலை தாண்டி எட்டாவது நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி எட்டாவது நிலைக்கு செல்கின்ற சமயத்தில் தான் நமக்கு இறைவனுடைய அந்த முழு வியாபித்தலை நமக்கு சக்தி நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய அருள் நம்ம பெற்றதாக முடியும். அந்த அளவுக்கு ஒன்றையே சிந்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தரக்கூடிய சக்தி எது கேட்டால் இந்த 6 விதமான சக்கரங்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடியதை நம்ம இயக்கி அதன் வழியாக அந்த பரம்பொருளை எட்டா பொருளை எட்டுக அப்படின்றாங்க. அப்போ நம்ம கைக்கு கிட்டாத பரம்பொருளாக இறைவன் சொன்னால் கட்டாயம் கிட்டாத பொருளாக தான் இருக்கும். ஆனால் பக்கத்திலே இருந்து கொண்டு அவன் அருள் புரிகிறார் என்றும் பாடுறாரு திருமூலத்தில். அப்படி பக்கத்திலே இருந்த அருள் புரியவனை எப்படி எட்டா கனியாக மாறுறான்னா, நம்முடைய எண்ணங்கள் என்ன இல்லை, தூய்மையாக இல்லை. நம்ம உள்ள வந்து என்னது, பல்வேறு விதமான சிந்தனைகளில் ஆழ்பட்டு இருக்கிறது. அவனுடைய திருவடிகளை பற்றி தரிசனம் வணங்குகின்ற நிலை குறைவாக இருக்கிறது, சிந்தனை குறைவாக இருக்குது. அப்போது நம்ம சொல், மனம், மொழி, மெய், வாக்கு எல்லாவற்றிலும் நமசிவாய நமசிவாய நமசிவாயன் ஒன்றையே சிந்தித்து அவன் திருவடியை தியானித்து கொண்டே இருந்து வேறு எந்த வித பற்றற்ற நிலையை நாம் அடைந்தால், யோக நிலையை நாம் அடைந்தால் அப்போது அந்த 7வது நிலை திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் விரிந்து இருக்கக்கூடியவன், வியாபித்து இருக்கக்கூடியவன்,
பரந்த வெளியாக இருக்கக்கூடிய வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அடையணும். அதாவது சிதம்பர ரகசியம் கூட நம்ம பார்க்குறோம். மாடி மேலே கொண்டு போய் காட்டுறாங்க சிதம்பர ரகசியம் தான் அப்படின்னு. திறந்து மேலே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்படியே ஆகாயம் தான் தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்? அப்படி பரந்தி வியாபித்து எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த சோதி வடிவமாக இறைவன் இருக்கின்றான். அந்த நிலை தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்போ எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த நிலையை நாம் செல்ல வேண்டும். அதான் மாணிக்கவாசன் நம்ம இந்த பாடுறாரு இல்லையா, நம சிவாய வாழ்க, அந்த பாடலில் வருது பாருங்கள். எத்தனை மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என்று ஓங்கி உணர்ந்த நுண்ணறிவே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இன்னொன்று என்னன்னு சொல்கிறாரு அதே பாட்டில், பொய்யா இனவெல்லாம் போய் அகல வந்தருளின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பொய்யானது, மனைவி பொய், வீடு பொய், பிள்ளைகள் பொய், கணவர் பொய் இல்லையா, உற்றார் உறவினர் சொந்தம் நட்பு எல்லாம் பொய், வீடு வாசல் பணம் பொருள் நகை எல்லாம் பொய். என்ன பொய்னா அது பொய் பேசுதா? அப்படி இல்லை, அது எதுவுமே நம்ம கூட என்ன வராது, அதான் பொய். பொய்யாயினது என்னென்ன அர்த்தம்? நம்ம கூட எதுவுமே வராது. நம்மோட ஒருவர் இறந்தால் அவர் கூட நானும் வரேன்னு யாராவது சொல்கிறதுக்கு இருக்காங்களா? யாருமே இல்லை. அடுத்த நிமிஷம் மனிதனுக்கு வேற ஒரு பெயர் வந்துடுது, எடுத்து அப்படி தூக்கி வைங்கன்றாங்க இல்லையா, வாங்க உட்காருங்க போய் அப்படி தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி எல்லாம் பொய்யானது, வாழ்க்கையே பொய். ஆனால் மெய்யானது எது கேட்டால் இறைவனுடைய அந்த திருவடி தரிசனம் தான் மெய்யானது. அவன் திருவடிகிட்ட போய் சேர வேண்டும் என்பது தான் உண்மை தத்துவம். அந்த உண்மை நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம யோக நிலையை கொண்டு வந்து குண்டலினிய சக்தியை நம்ம அதிகரித்து, நம்ம உடலில் குண்டலினிய சக்தியை அதிகரித்தால் 7வது நிலையை கடந்து 8வது நிலைக்கு நம்மளால் செல்ல முடியும், பரம்பொருளை எட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதை முதல் பாடலில் சொல்லக்கூடியது அந்த மூலாதாரம் சொன்னோம் இல்லையா, அதுலேயும் கூட நமது வலது மூக்கிலேருந்து வரக்கூடியது ஆண் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாசம் ஆண் நாடி வலது மூக்கில், இடது மூக்கிலேருந்து வரக்கூடியது அந்த பெண் நாடின்னு சொல்கிறாங்க. அது பிங்கள நாடி என்று பெயர். இடது மூக்கிலேருந்து வரக்கூடியது பிங்கள நாடி அப்படின்னு நாடியில் கூட வகைப்படுத்தியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு சூட்சமாக அதை திருமூலருடைய ஒவ்வொரு பேச்சை நம்ம சிந்தித்து பார்த்தா அறிவியல் கண்ணோட்டத்தை விட பெரியதாக இருக்கும், விஞ்ஞானத்தையும் கடந்ததாக இருக்கும். விஞ்ஞானி கூட அந்த மருத்துவ படித்தவர் கூட அதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த நாடியில் கூட அவர் சூட்சுமம் வைத்து காட்டுவார். இது ஆண் நாடி, இது பெண் நாடி, இது எப்படி சுவாசம் ஏற்படுகிறது, அந்த சுவாசத்தினுடைய நிலை எந்த திசையை நோக்கி அந்த காற்று செல்ல வேண்டும் அப்படின்றத கூட அவர் மிகப்பெரிய ஒரு விளக்கமாக தருகின்றார். அந்த பாசங்கள்லாம் படித்தா நல்ல தெளிவார். அது ஒன்று முதல் பாடலில் அப்படி சொல்லி, அப்படி பரவெளியில் இருக்கக்கூடியனை உணர்ந்து அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். 2வது பாடலில் சொல்கிறார், போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேத்திசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாய் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேன். கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேன். யார் கூற்றுன என்றால் என்ன? கூற்றுவன் யமன். கூற்றுவனை உதைத்தவன், உதைத்து தள்ளிய விட்டார். தென் திசைக்கு தலைவன் யார்? யம தர்மராஜா தான். அவர் வந்துட்டார்னா எல்லாரும் போயிடணும். யாருக்கு அவர் கொண்டு வந்து போடுறாரோ கயிறை, நான் இப்போ வர முடியாது நாளைக்கு வரேன்னு சொல்ல முடியுமா? நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் போத்து வரேன், பொருளாக எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் வந்துட்டார்னா நம்ம என்ன செய்யணும்? அடுத்த நிமிஷம் போயிடணும். எந்த சிந்தனையும் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட தென் திசைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கூற்றுவனை யமனை தன் காலாலே எட்டி உதைத்து அவனை தள்ளி தன் பக்தனை காப்பாற்றியவர் யாரே? சிவபெருமான். அதுதான் மாணிக்கவாச இவர் மார்கண்டேயனுடைய கதையை அதுதான் சொல்கிறான். தன்னை கட்டி ஆற தழுவி கொண்டான் சிவலிங்கத்தை இல்லையா மார்கண்டேயன், 16 வயது நிரம்பிய மகன். ஆரத்தழுவியனை சிவலிங்கத்தை தழுவிய காரணத்தினால்தான் அவருக்கு என்ன சார், என்னை சிக்கன பிடித்தவனை, என் பிள்ளையை அவனை தள்ளி விட்டேனது பாசக்கயிறை வீசி அவனை அழைத்து செல்ல பார்க்கிறாயா? முடியாது என்று சொல்லி சிவபெருமான் என்ன பண்ணார்? எட்டி உதைத்து தள்ளி யமனையே காலால் உதைத்து தள்ளினார். அது மட்டும் இல்லை, காமனையே எரித்தவர். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் மாயை எதுதான்? மாயையாகிய இருளை தரக்கூடியது எது? காமம். அந்த காமத்தையே நீக்கி காமக்கடவுளையே எரித்தவன் யார்? சிவபெருமான். முப்புறங்களை எரித்தவன் யார்? சிவபெருமான். இல்லையா? அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 புறங்களை எல்லாம் எரித்தவன் சிவபெருமான். இந்த ஆணவம் கண்மம் தான் அசுரர்களாக இருக்கிறாங்க. செம்பு கோட்டையை கட்டியிருந்தார்கள், இரும்பு கோட்டையை கட்டியிருந்தார்கள், செப்பு கோட்டையை கட்டியிருந்தார்கள். இந்த கோட்டைகளெல்லாம் தலைவனாக இருந்தவர்களே அசுரர்கள்.
அந்த அரக்கர்களை அழித்தான் என்று சொல்வதை விட அந்த அரக்கர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை அழித்தவன் சிவபெருமான். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய அந்த சூட்சுமம் அதையெல்லாம் அழித்தவன் எம்பெருமான். பெண்ணே ஒரு மாயை தான். இல்லை என்ன தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்டீர்லாம் கூட திலோத்தமைகள், அப்சரஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஊர்வசியில் எல்லாமே என்னதான் மாயை தான். பெண் என்பவள் ஒரு மாயை பிம்பம். அப்படின்றதுனால தான் பொய்யாயினவெல்லாம் போய் அகலட்டும். இளமை நில்லாது, யாக்கையும் நிலைக்காது, செல்வமும் நிலைக்காது, இந்த உயிரும் நிலைக்காது. பெண்ணால் வரக்கூடியதான் எல்லாம். இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியை எல்லாம் பெண். அந்த மாயை இழுத்து கொண்டு போகுது. ஒரு மனிதனை இழுத்து கொண்டு போகிறது யார் தான்? பெண்ணாகிய அந்த சக்தி. அதை கொண்டு போய் ஒரு மனிதனை அந்த குடும்பம் என்ற வலையில் சிக்க வச்சு அதில் இருக்கக்கூடியதெல்லாம் குடும்பத்தை மேலும் ஒரு பல்வேறு குடும்பங்களெல்லாம் ஏற்பாடு செய்து பல கோணங்கள் என்ன செய்கிறது? ஆட்டி படைக்கின்றது அந்த மாயை பெண் உருவத்தில் இருக்குது. அந்த பெண் பிறவி கூட ஒரு துன்பத்தினால் ஏற்பட்டது தான் பெண் பிறவி என்று சொல்கிறார்கள். பெண்ணுக்கே என்ன செய்கிறார்? ஆடவனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பெண்ணுக்கு இன்பம் கிடையாது. அவள் உடல் ரீதியாக கூட சரி, அவளும் ஒரு சபிக்கப்பட்டவள் தான். அதனால தான் பெண் வந்து ஒரு மாயை என்று சொல்கிறார். இப்படி அந்த பொய்யானவற்றாம் விலக்கி ஸ்தூல சரீரம் எம்பெருமானை போய் சேர்வதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்? இறைவனை சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், வணங்குங்கள், துதியுங்கள், பாடுங்கள், நான் நவின்று ஏத்துங்கள், நமசிவாய என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரே திருமூலர். அதில் போற்றி இசைத்து இன்னுயின் மண்ணு. ஆனால் தினமும் நாம் போற்றுதல் வேண்டும். போற்றி இசைத்து இசைப்பாடி மகிழுங்கள். புனிதனாக விளங்கக்கூடியவன் யாரே? சிவபெருமான். முற்றும் உணர்ந்தவன் புனிதன். அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தான் தனியன். சிவபெருமான் தனியானவர். அவருக்கு ஆண்மை அப்பன்னு இருக்கிறாரா? இல்லை, தான் தனியானவர். அவரே சொல்கிறாரு, தாய்மிலி தந்தைமிலி தான் தனியன் என்று. அப்படி அகத்தியர் ஒரு நாள் வருத்தப்பட்டாராம். எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, நான் தனியாக நிற்கிறேன், உன்னையே தான் நான் பாடிக்கொண்டு வரேன். அகத்தியர் வருந்தும் பொழுது சிவபெருமான் சொன்னாராம், நீ மட்டும் தான் தனிமையில் வாடுகிறாயா? நானும் தான் தனிமையில் இருக்கிறேன். நானும் தாயுமிலி, தாய் என்பதில்லை, தந்தையும் இல்லை. ஆனால் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் என்னவா இருக்கிறான்? தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய பரம்பொருள் சிவபெருமான். அம்மையே அப்பனே ஒப்பிலா மணியே. அதான் நம்ம பாடுறோம். அதுமாரி நம்ம சொல்லும்போது எம்பெருமானே சிவனே சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்லி பாடணுன்னா அம்மையே சொன்னால் போதும். சக்திக்கு எங்கேருந்து பாசம் பொழியும் தெரியாது, அம்பா ஓடி வந்துடுவாள். ஏன்னா அம்மையேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி அம்மா கருணை காட்டி விடுவாள். அம்மையே, அப்பனே, தந்தையே, ஒப்பிலா மணியே, யாருக்கும் ஒப்பற்றவன் நீ. உன்னை ஒப்புமை காட்ட முடியாது, யாருக்குமே உன்னை ஒப்புமை காட்ட முடியாது. அப்படியேப்பட்ட பரம்பொருள் நீ அப்படின்னு. அதனால தானே அம்மையே அப்பனேன்னு சொல்லும்போது காரைக்கால் அம்மையாருக்கே வந்துட்டார். அப்பான்னு கூப்பிட்டாராம். யார்? இந்த அம்மா அப்பான்னு கூப்பிட்ட உடனே காரைக்கால் அம்மையார் சிவபெருமானே காரைக்கால் அம்மையார் என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுங்களா? அம்மான்னு சொல்லி அழைச்சிட்டான். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பெரும் பேர்? ஏன் அந்த பாக்கியம் அவள் பெற்றாள்? காரைக்கால் அம்மையார் தன்னுடைய தோற்றத்தையே மாற்றிக்கொண்டு இளமையை வேண்டாம் என்று வெறுத்து முதுமை கோலத்தை அடைந்து பேய் வடிவத்தை எடுத்து தலைகீழாக நடந்து அவ்வளோ பெரிய மலையை என்ன செய்தார்? நடந்தே சென்று கைலாயத்தை அடைந்து தரிசனமே காண வேண்டும். எப்படி நாவுக்கரசர் 81 வயசில் உருண்டு பிறண்டு நெஞ்சு கூடெல்லாம் உடைந்து இரத்த கீழறியாக சென்று நாவுக்கரசர் இறைவனையே போய் பார்த்தே ஆகணும் கைலாயத்தைன்னு தடுத்து கூட முடியாது, நான் பார்த்து தான் தீர்வான் போனாரோ, அந்த எண்ணத்தை நினைத்து பாருங்கள், அந்த ஊக்கத்தை நினைத்து பாருங்கள். எவ்வளோ ஒரு முயற்சி இருக்கிறது, எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். எதை அடைய வேண்டும் என்று? பணம் பொருள் அடையணும்னா போனார்கள், வீடு வாசல் கட்டணும்னா போனார்கள். இல்லை, இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும், அவனோடு ஒன்று சேர வேண்டும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டான்னு போனார்கள் பாருங்கள். அந்த நிலையை தான் பெறுதல் வேண்டும் அப்படின்றார் திருமூலர். அந்த எண்ணத்தை, இந்த மகான்கள் பெற்ற அனுபவத்தை, இந்த அருளாளர்கள் பெற்ற அனுபவத்தை, ஒரு பெண்ணாக இருந்து காரைக்கால் அம்மையார் பெற்ற அந்த அனுபவத்தை ஏன் பெறக்கூடாது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பொய்யானதை எல்லாம் விரும்பாதீர்கள். உண்மையான மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய புனிதன் இவன். அதான் 2வது பாட்டில் சொல்கிறார், புனிதன், புனிதமானவன் இறைவன், புண்ணியத்தை தரக்கூடியவன் இறைவன். அந்த புண்ணியத்தை தரக்கூடிய புனிதனாக விளங்கக்கூடிய எம்பெருமானை, 4 திசைகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனை, வேதத்தினுடைய முழு பொருளை, தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனை, எம்பெருமானை நம்ம என்ன செய்யறோம்? தென் திசைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய யமதர்மராஜனையே காலால் உதைத்தவனை நின் உள்ளத்தில் வைத்து கொண்டு நாவார வாழ்த்தும். தினமும் போற்றுங்கள்.
போற்றி போற்றி நீ பொன்னடி போற்றி என்று அந்த எம்பெருமானை வணங்குங்கள், போற்றி துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. துதித்தலால் பெறுகின்ற இன்பத்தையும் சொல்கின்றார். அப்படி வணங்குகின்ற பொழுது தூய உள்ளத்தோடு மனம் மாசற்று துதிக்கணும். அதுவும் சொல்கிறார் திருமூலர். அப்படி வணங்கும் போது கூட நான் தான் 10 தரம் சொல்லிட்டேனே, 100 தரம் சொல்லிட்டேனே நமசிவாய் நமசிவாயின்னு. எத்தனை தரம்ப்பா சொல்கிறது? 108 முறை கூட சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் யோசனையெல்லாம் எங்கேயோ இருக்கும். அப்படி இல்லை, மன மாசு அகல சொல்ல வேண்டுமா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறநாகுல நீரப்பிற. மனசில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு சொன்னாதான். எல்லா அறத்திலும் மிகச்சிறந்த அறம் எது கேட்டிங்கன்னா, அந்த மனசில் குற்றம் இல்லாமல் பூஜிப்பது. அதான் உண்மையான அறம். அறத்தில் அதுதான் உயர்ந்த அறம். குற்றத்தோடு உள்ளம் இருக்கக்கூடாதான், உள்ள தூய்மையோடு வணங்கணுன்றாங்க. அதான் மனத்துக்கண் மாசு. மாசுனா குற்றம் இல்லாமல், எந்த விதமான எண்ணம் இல்லாமல் தூய்மையாக வணங்குவது. அந்த தூய்மையான உள்ளத்தில் தான் இறைவன் வருவான். தூய்மையான பாலில் தானே நம்ம தை போட்டால் அப்படியே நல்லா அழகாக வரும். இந்த தூய்மையான நீரில் பாருங்கள், முகமே நமக்கு தெரியும் பளிங்கு போல். அதுபோல் தூய்மையான ஒரு உள்ளத்தோடு அவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதான் 2வது, மனமாசற்றோடு உள்ளத்தோடு அவனை போற்றுங்கள். இன்னொரு பாடலில் என்ன சொல்கிறாரு? ஒக்க நின்றானை உவப்பிலி தேவர்கள் நக்கன் என்றேத்திடும் நம்பனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்க நின்று உண்ணி யான் போற்றுகின்றேனே அப்படின்றார். நம்ம ஒக்க நின்றான், எல்லா உயிர்களிடத்திலும் விளங்கக்கூடியவன், ஒத்து இருக்கக்கூடியவன். ஒக்க நின்றான், எல்லா உயிர்களிடத்திலும் வேற்றுமை பார்ப்பதில்லை. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இது ஆடு மாடு பசு, இது பறவை, இது விலங்கு அப்படின்னு நினைக்கிறாரா? எல்லா உயிர்களிடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன், பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் யார்? அந்த எம்பெருமானாகிய சிவபெருமான். உயர்ந்தோன் தாழ்ந்தோன், ஜாதி மதம் மொழி எல்லாவற்றும் அப்பாற்பட்டு இறை சிந்தனையோடு விளங்குகின்றவன் அவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். ஒப்பிலி தேவர்கள், தேவர்களால் போற்றக்கூடியவன். இந்த தேவர்கள் இருக்கார்கள், சாதாரண மனிதர்கள் கிடையாது. அவர்கள் ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அச்சம் நிறைந்தவர்கள் தேவர்கள் தான். கண்ணை இமைக்க மாட்டார்கள், ரொம்ப அச்சப்படுவார்கள். அசுரர்களை பார்த்தாவே அஞ்சுவாங்க தேவர்கள். அப்படி அஞ்சிக் கொண்டிருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் யார் தான்? சிவபெருமான் தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த தேவர்களெல்லாம் ஓடிவது சிவபெருமான்ட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அச்சப்படுகின்ற தேவர்களுக்கு, போற்றுகின்ற அந்த தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். உவப்பு இலி, உவப்புனா மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு போற்றுகின்றார்கள். தேவர்களெல்லாம் போற்றுகின்றார்கள். 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், மகான்கள், ரிஷிகள், பத்தினிகள், ரிஷி பத்தினிகள் எல்லோருமே போற்றுகின்ற பரம்பொருள் யாருன்னு கேட்டால் யார் தான்? சிவபெருமான் தான் இல்லையா? அப்படி சிவபெருமான் எல்லோராலும் போற்றப்படுபவன். நம் பக்கத்திலே இருக்கக்கூடியவன் அவன். தத்துவங்களை எல்லாம் கடந்தவன், தத்துவ பரம்பொருளாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான். நம் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறான், ஆனால் நமக்கு தெரியாது. நம் பக்கம் நின்றார் அறியாத பரமனை, பரம்பொருளாக கூடிய அவனை நமக்கு அறிய முடியவில்லை. பக்கத்திலிருந்தே அறிய முடியவில்லை. என்னப்பா என்ன பக்கத்து வீட்டிலே இருக்கிறேன் எனக்கு தெரியலையான்வாங்க மனிதர்கள் கூட சில பேர். ஏன்னா பழக்கம் இல்லாத காரணம்தான். அதே மாதிரி பக்கத்திலே இருந்து கூட கடவுளை பூஜிக்காமல் இருக்கிறோம். என்ன காரணம்னா வாழ்த்த வாயும், அதான் சொல்கிறோமே, வாழ்த்த வாயும் இணைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே. நெடுங்காலமாக நான் வாழ்த்தவே இல்லை, வணங்கவே இல்லை. பூக்களை போட்டு தூவி வணங்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. இந்த வாழ்த்துறது தான் வாய் கொடுத்தாங்க, ஆனால் வாழ்த்தலை. நினைக்கிறது தான் மனசு கொடுத்தார், நினைக்கலை. தலை எதுக்கு கொடுத்தார் கடவுள்? தாழ்த்தி வணங்க. அந்த தலையே தாழ்க்கலை. தலையே நீ வணங்காய் பாடுறாங்க இல்லையா? அந்த தலை அதுக்கு தான் இது வணங்குறதுக்கு. அந்த தலையும் வணங்கலை. நல்ல மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தேனே, அதுவும் செய்யலை. இப்போ என்ன தான் பண்ணீங்க? சாப்பிட்டோம், தூங்கினோம், பொழுது கழித்தோம், பிள்ளைகளை வளர்த்தோம், வீடு மாடியெல்லாம் கட்டினோம், விட்டுட்டு போயிட்டோம். என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அப்போ இத்தனை செய்ய வேண்டும். இத்தனை செய்தால் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளை நம்மால் அறிய முடியும். என் காலமெல்லாம் வீணாக்கிட்டேனே, இந்த காரியமெல்லாம் செய்யாமல் என் காலமெல்லாம் வீணாக்கிட்டேனே, பக்கத்திலே இருந்த பரம்பொருளை என்னால் உணர முடியாமல் போயிற்றே, என் உள்ளமெல்லாம் அவன் பூரித்து இருந்திருப்பானே, எனக்கு அருள் தந்திருப்பானே. எப்படி அருள் தந்திருப்பான்? இப்படி தினம்தோறும் நினைத்தால் நமக்குள்ளே அவன் ஐக்கியமாயிட்டு இருப்பான்.
அப்படி தினந்தோறும் பூஜித்திருந்தால் நமக்குள் அவன் ஐக்கியமாகி விடுவான். நாம் அவனுக்குள்ள ஐக்கியமாவதை விட இறைவனே நமக்குள் ஐக்கியமாகி விடுவான். என்ன அர்த்தம்? நம் உள்ளத்தில் வந்து குடி புகுந்து விடுவான்னு அர்த்தம். எப்படி அவன் ஐக்கியமாவான்? நம்ம தான் தினந்தோறும் நினைக்கிறோமே, தினந்தோறும் கோயில் கட்டி கும்பிட்றோமே. பூசலார் கட்டினார மனக்கோயில், மனசுலேயே கோயில் கட்டினார் பூசலார். அவர் கோயிலில் வந்து குடி புகுந்தார் இல்லையா சிவபெருமான். அதே மாதிரி நம்ம நினைக்க நினைக்க வாழ்த்த வாழ்த்த போற்ற போற்ற நான் நவின்று ஏற்ற ஏற்ற அவன் புகழை பாட பாட அவன் வந்து என்ன செய்வான்? நம் உள்ளத்துக்குள்ளே ஐக்கியமாகி விடுவான், குடிகொண்டு விழுந்து விடுவான். உடனே குடிகொண்டா நம்ம உடனே விளக்கு ஏற்றிடுவோம். என்ன விளக்கு ஏற்றுவோம்? அந்த தூய்மையான விளக்கு, நமசிவாய விளக்கு. அந்த வெந்த நீர் திருநீர் இருக்கு இல்லையா, அந்த திருநீரை அணிந்து மந்திரமாவது நீர் என்று சொல்லி அதை பூசி உடனே நம்ம உள்ளத்துக்குள்ளேயே விளக்கு ஏற்றி விடுவோம். அந்த விளக்கு ஜோதியாக அருட்பெருஞ்சோதியாக விளங்கி தனிப்பெரும் கருணையாக விளங்கக்கூடிய எம்பெருமானை அது போற்றும். சிவபெருமானை போற்றி அந்த ஜோதி விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலார் சொல்வது கூட இறைவனை தான் சொல்லி தான் அவர் சொன்னார். அதில் புக்க நின்று உண்ணியான் போற்றுகின்றேனே. புக்கனா இறைவன் நமக்குள்ளே வந்து தங்க நாம் தினந்தோறும் போற்றுவோம். உண்ணி தங்க யான் போற்றுகின்றேனே, நான் அதுக்காகவே நான் உன்னை வணங்குகின்றேன். என் உள்ளத்தில் என் உடலுக்குள் வந்து நீ புகுவாய் அப்படி. இவர் தான் சித்தாந்தியாச்சே, சைவ சித்தாந்தத்தை உணர்ந்தவராச்சே. இவர் தான் கூடு விட்டு கூடு பாய்பவராயிற்று. அப்போ இவர் உள்ளத்துக்குள்ளே தானாக இறைவனோ ஐக்கியப்படுத்தக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்தியவர் யார் தான்? திருமூலர். ஆனால் உள்ளத்துக்குள் வந்து புகுவாய், என்னை நீ ஆட்கொண்டு அருளுவாய். அதான் ஒரே வார்த்தை. உள்ளத்தில் புகுனா என்ன அர்த்தம்? ஆட்கொண்டு அருளுதல், இறைவனால் ஆட்கொள்ளப்படுதல். அந்த நிலையை நம்ம அடைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினார். கூட கண்ணப்பர் அதுதானே ஆனார். கண்ணப்பருக்கு அன்பு காரணமாக, அன்பே சிவம், அதான் திருமூலரும் சொல்கிறாரு, அன்பே சிவம். அன்பும் சிவமும் வேறு இல்லை, இரண்டும் ஒன்று தான். அறியாதார் தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த அன்பே சிவமாக இருக்கின்ற இறைவன் எப்படி ஒன்று பண்ணான்? கண்ணப்பருடைய கண்கள்லேருந்து குருதி வழியுது. அன்பு மீறிட்டால் அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியல. கண்ணப்பருக்கு நம்ம என்ன பூஜை செய்கிறோம், என்ன பொருளை வச்சு சிவபெருமானுக்கு படைக்கிறோம் தெரியல. கண்ட விலங்கினுடைய மாமிசத்தையெல்லாம் வெட்டி சாய்த்தி அதனுடைய உதிரத்தோடு கொண்டாந்து வச்சு தான் இறைவனை வழிபாடு செய்கிறார் இல்லையா. ஆனால் அவருக்கு கண்ணப்பர் பேர் இல்லை, அவரோட பேர் வந்து திண்ணப்பர். அவரால் தின்னுன்னு இருந்தாராம் அந்த கண்ணப்பர். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடலை வளர்த்து தின்னுன்னு இருந்தாராம். ஆனால் தின்னுன்ற காரணத்தினால் திண்ணப்பன் பேர். திண்ணப்பன்ற பேர் கண்ணப்பனாக மாறினது யாரால தான்? சிவபெருமானால தான். ஏன்னா தன்னுடைய கண்ணையே என்ன செய்தாராம்? பெயர்த்து சிவபெருமான் கண்களில் குருதி வர செய்து காட்டுகிறார். காட்டுகின்ற பொழுது இவர் என்ன பெயரார்? பெயர்த்து போய் அப்பினார். இவர் குருதி வர செய்து காட்டுகிறார் பாருங்க சிவபெருமான். நீ என்ன செய்கிற பார்க்கலாம், நான் கண்ணில் குருதியை உண்டாக்குற, நீ என்ன செய்கிற பார்க்கலாம். உன் அன்பு எத்தகையது பார்க்கலாம், உன் அன்பு எந்த உச்சத்தை போய் தொடுகிறது பார்க்கலாம். உன் கண்ணில் ரத்தம் வருது, என்னப்பா இது ஆச்சரியமாக்குது. இப்போ கூட வேப்ப மரத்தில் பால் வடிஞ்சிச்சுன்றாங்க, வேப்ப மரத்தில் குருதி வடிஞ்சிச்சுன்றாங்க, மக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் யாராவது கண்ணையோ கட்டையோ பேர்த்த வைக்கிறாங்க இல்லை. என்ன செய்கிறாங்க? எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இது சும்மா அவன் சொல்கிறான், அது மாதிரி தண்ணி ஊற்றிருப்பான், வேறு ஏதாவது பண்ணியிருப்பான் சும்மா. ஆனால் இப்போது நிஜமாக நடந்தால் கூட, உண்மையாக நடந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அன்றைய சமுதாயம். இப்போ கலியுகம் தாண்டவம் ஆடுது. இப்போ உண்மையான செய்தி சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இறைவனே வந்தால் கூட என்ன மாட்டாங்க, வேடிக்கை செய்யக்கூடியவன் இவன் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இப்போ வாழக்கூடிய இடம் கலி முற்றி விட்டது, தாண்டவம் ஆடுது இப்போ. அதனால் இப்போ யார் எல்லாமே பொய் தான். இப்போது மனிதர்கள் எல்லாருமே என்ன தான், பொய்யான வாழ்வு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா. அதை பற்றி நம்ம ஆலோசனை பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ என்ன எதுக்கு சொல்ல வந்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணப்பனுடைய அன்பை பரிசோதித்தவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான். அவன் அன்பினுடைய உச்சம் எத்தகையது என்று பார்த்தார். அந்த உச்சம் தான் இது. கண்களில் குருதி வர செய்து உடனே தன் கண்ணை பெயர்த்து அப்பினான். சரி, ஒரு கண்ணு தான் அப்பிட்டான், இன்னொரு கண்ணையுமா சோதித்து காட்டினான் இறைவன். இன்னொரு கண்ணை என்ன செய்கிறாரு? குருதி வரும்படியாக செய்கிறார். சிவலிங்கத்திலேருந்து அப்படியே கண்களில் தண்ணி குருதி வருது, ரத்தம். பார்த்தான் கண்ணப்பன். ஓ, ஒரு கண்ணுக்கு நான் தான் பேர்த்து அப்பிட்டேனே, இன்னொரு கண்ணில் நீ ரத்தம் காட்டிக்கிறாயா? ஊனுக்கு ஊனிடுதல் உசிதம் சொல்லிட்டார். என்ன அர்த்தம்? ஊனுக்கு ஊன் இடுதல், சதைக்கு சதை தான், ரத்தத்துக்கு ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி ஊனுக்கு ஊன் நான் தரேன் என்று சொல்லி, அதுக்கு வேற எங்கேயும் கடையிலலாம் போய் மருந்து தேட வேண்டாம், நானே வச்சுருக்கேன் மருந்து என்று சொல்லி இன்னொரு கண்ணையும் அப்படியே பேர்க்க போகிறார். அந்த அளவுக்கு அவர் மனம் வந்து விட்டது. அந்த உள்ளத்தை பார்த்தார். என்ன மாதிரி உள்ளது? மாசற்ற உள்ளம், களங்கம் இல்லாத உள்ளம், உண்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம், பக்தி நிறைந்த உள்ளம். அதனால் சிவபெருமான் அப்படியே பிடிச்சிட்டார் கையை. நில்லு கண்ணப்பா நில்லு. அப்போ தான் திண்ணப்பான் பேர் போயிடுச்சு. என்ன வந்துடுது? கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு.
அது தடுத்து ஆட்கொண்டு அருளினார். தடுத்தே அவனுக்கு உடனே என்ன செய்ய ஆட்கொண்டு அருளினார், மோட்ச நிலை கொடுக்கிறார். இந்த நிலை வேண்டாம் உனக்கு, நீ உண்மையான பக்தன், உண்மையான அன்பன், உன் தூய உள்ளத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தூய உள்ளம் வேண்டும் என்று தான் இவர் சொல்கிறார். இந்த கடைசியில் பாருங்கள், புக்க நின்று உண்ணி யான் போற்றுகின்றேன். என் உள்ளத்தில் நீ வந்து புக வேண்டும் என்றால், இறைவன் நம் உள்ளத்தில் வந்து குடிபுக வேண்டும் என்றால், இந்த மாதிரி உயர்ந்த அன்பு உடையவனாக இருந்தால், நம் பக்கத்திலே இறைவன் இருந்தால் கூட என்ன செய்யாது, நம் கண்களில் தெரியாமல் இருந்தால் கூட அன்பு காரணமாக அவன் நம்ம என்ன செய்திருவான், ஐக்கியப்படுத்தி விடுவான். அன்பால் கட்டிவிட முடியும். அன்பே சிவம், அதனால் அன்பால் கட்டிவிட முடியும்னு சொல்கிறாரு திருமூலர். ஆனால் அதுதான் அன்பே சிவம் என்பது. இப்போ நம்ம கண்களில் கூட தண்ணீர் எதனால் வருது, ஒரு குழந்தை அழுது, ஒரு குழந்தை கீழே விழுந்துச்சு, ஒரு தூக்கி பார்க்குறோம், அழும்போது எதனால் வருகிறதுனா அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த அன்பு காரணமாக தான் என்ன வருது, கண்கள் நீர் பொழிந்து காட்டுகின்றது இல்லையா. அதனால் அன்பு தான். அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை என்பது வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று என்பார் வள்ளுவர். அன்பே இல்லாமல் உலகத்தில் வாழலாம் வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை என்றார் வள்ளுவர். நல்ல வறண்ட பாலைவனத்தில் காஞ்சி போன மரம் தளிர்க்குமா? வற்றல் மரம் தளிர்க்காது, காய்ந்த மரம் தளிர்க்காது, அப்படியே மரம் வற்றி போய் தான் கிடக்கும், காஞ்சி போய் தான் கிடக்கும். அது மாதிரி தான் குடும்பம் கூட, உலகம் கூட, நாடு கூட. அன்பு இல்லைன்னா அது வறண்ட பாலைவனம் போன்று ஆகிவிடும். அதனால் அன்பு வாழ்க்கை வாழுங்கள். இப்போ அப்படியே நான் இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இந்த கலியுகத்தில் நம்ம ஆன்மீகம் பேசுகிறோம், இப்போ நம்ம அன்பு வாழ்க்கையை எடுத்துக்கலாம். என்ன மாதிரி அன்பு வாழ்க்கை? மனித நேயத்தை கொண்டு வரலாம். இன்றைய கலியுகத்தில் கட்டாயம் என்ன கொண்டு வரலாம், மனித நேயம் கொண்டு வரலாம். இப்போ கொரோனா தொற்று வந்தது, ஓடி போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடு, மனித நேயம். அப்போ அன்பு வாழ்க்கை வந்துடும் இல்லையா. ஏழை பிள்ளைகள், தாய் தந்தையரை இழந்தவர்கள், பூகம்பத்தில் வெடிச்சிச்சு, தாய் இல்லை, தந்தை இல்லை, குழந்தைகள் வாடுகிறார்கள், அவங்களுக்கு உதவி செய்யலாம், உடனே மனித நேயம், அங்கே அன்பு வாழ்க்கை வந்து விட்டது. இப்போ பகவான் இந்த மாதிரி கொண்டு போகிறார் கலியுகத்தில் இல்லை. எங்கெல்லாம் இப்போ கூட வண்டி ஒன்று விழுந்துருச்சு, ரயில் வண்டி, வெஸ்ட் பெங்காலில். அப்போ எத்தனை பேராங்க பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டாங்க. தாய் இருக்கிறாங்க, தந்தை இல்லையா, தந்தை இருக்காங்க, தாய் இல்லை. அதை கண்டதை சாப்பிட்டு வர பிடிச்சி இறந்து போயிட்டாங்க. அதுலேயும் பிள்ளை குட்டிகள்லாம் தனிப்பணியாக நிற்கிறாங்க. இப்படி இவர்களுக்கெல்லாம் உதவுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதநேயம் வேறு. அந்த மனிதநேயம் கூட எதனால் ஏற்படும், அன்பு ஆள் தான். அன்பு இருந்தால் தான் ஒருத்தனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே வரும். அந்த கொடுப்பது, உதவுவது பிறருக்கு அப்படி சொன்னால் அன்பு தான். இந்த புண்ணியத்தை நாம் பெற்றோம் என்றால் நம்ம முற்பிறவியில் செய்த கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், போயிடாது, குறை கர்மாக்கள். ஆனால் அந்த கர்ம வினை என்று சொன்ன பாருங்கள், அந்த கர்ம வினைகளை குறைப்பதற்கு என்ன கேட்டிங்கன்னா, கர்ம காண்டத்தில் சொல்கிறாங்க, இந்த கர்மாக்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புண்ணியத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும், அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி புண்ணியத்தை அதிகமாக்கணும்னு சொன்னால் அன்பை பெருக்க வேண்டும், மனமாசற்ற அன்பு செய்ய வேண்டும் எல்லா உயிரிழத்தும். அன்பு செய்கின்ற பொழுதே இறைவன் நமக்கு கட்டாயம் என்ன தருவான், அருள் தருவான். ஏன்னா அன்பே சிவமாச்சே, அருள் தருவான். சிவ சிவ என்றிட தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவார், சிவ சிவ என்றிட சிவனர் சிவகதிதானே. சிவகதிக்கே போயிடலாம் கடைசியில். அப்போது சிவ சிவ என்றிட தீவினையாளர் கூட, தீவினையார் நம்ம மட்டும் இல்லை, தீமை செய்தவர்கள் எல்லாருமே, கெட்டது செய்த எல்லாம், கொலைகார பாவி கூட இருக்கட்டும் வச்சுக்கோங்க, அவன் கூட சரி, கொலை செய்தாலும் கொள்ளை அடித்தாலும் எப்படியாப்பட்டாலும் சரி, சிவசிவ என்றிட தீவினை அப்படியே போடும் மாளும். சிவசிவ என்றிட தேவர் கூட ஆகிடலாம், தேவலோகத்து பதவியும் கூட கிட்டும். சிவசிவ என்றிட என்ன ஆயிடலாம், சிவகதியை கூட, மோட்ச நிலையை கூட நம்ம அடையலாம், இறை நிலையை கூட நம்ம அடைய முடியும், பரமபதத்தை அடைய முடியும். அதனால் ஒவ்வொன்றும் சிவனர்களால் பெறலாம். திருமூலரால் சொல்கிறார் அந்த பாடலாம், சிவநெறி எவ்வளோ முக்கியமானது, சிவம் என்ற அந்த சொல் எத்தகைய உயர்ந்தது அப்படின்றது. 4வது பாடலில் சொல்கிறாரு, அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என் மெய்யை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படின்றார். அகல் இடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, அண்ட சராசரங்களுக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் தான். அண்ட சராசரம் எத்தனை லோகங்கள், 7 லோகங்கள் இருக்கு. அந்த 7 லோகங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய அண்ட சராச்சரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் யாரே, சிவபெருமான் தான். அவன் அகல் இடத்தார் மெய்யை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர், எல்லா உயிர்களும், நமக்கு மனிதன் மட்டும் சொல்லலை, எல்லா உயிர்களும், பறவையோ விலங்கோ புழு பூச்சோ எல்லாம்
7 பிறவிகள், அத்தனை பிறவியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அகன்று விடும். எதை விட்டு அகன்று விடும்? உடலை விட்டு அகன்று விடும். அகல் இடத்தார் மெய்யை, மெய் என்ற அந்த உடலை விட்டு உயிர் தானாக பிரிந்து விடும். என்றாவது ஒரு நாள் பிரிந்து தான் விடும். பிரியாமல் இல்லை, நான் இருந்துகிட்டே இருப்பேன், நான் அறிவியல் மருந்துகள்லாம் சாப்பிட்டாச்சு, நான் 200 வருஷம் இருக்க போகிறேன்னு சொல்ல முடியாது. அவன் என்னைக்கு அழைக்கிறானோ அன்றைக்கி நம்ம போகணும். சரி, அதுதான் நல்லது. அப்படிப்பட்ட அகல் இடத்தார் அகன்று விடுவோம். நம்ம மெய்யை விட்டு உடலை விட்டு நம்ம அகன்று விடுவோம். நாம் மட்டும் இல்லை, அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அதே போலத்தான் நிற்பன, ஊர்வன, பரப்பன, பாய்வன எல்லாமே அந்த உயிர் விட்டு பிரிந்து செல்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய திருவடியை போய் சேர வேண்டும் என்று சொன்னால், புகலிடத்து என் மெய்யை, என் உடலை, உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அவனிடம் போக விட வேண்டும். யாரிடம் போக விட வேண்டும்? இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும். நம் எண்ணங்களை எல்லாம் யாரிடத்தில் செலுத்துகிறோம்? இறைவன் பால் செலுத்த வேண்டும். நம் உள்ளம் தூய்மையாக இருந்து அவனையே சிந்தித்து புகலிடம் நண்பு சென்று சேரக்கூடிய இடம், அதான் புகலிடம், இறைவனுடைய திருவடி. அந்த இடத்தை போய் சேர வேண்டும். அப்போ அந்த இடத்தை போய் சேரணும் என்று சொன்னால், இந்த உலகங்கள்லாம் பந்த பாசங்களெல்லாம் விட்டுவிட்டு அவனிடம் போய் சேரணும்னா பற்றறுத்து அவனுடைய நீண்ட கடலை மட்டுமே சிந்தித்து, திருவடி தரிசனத்தை மட்டும் சிந்தித்து அவனுடைய கடலை போய் நம்ம என்ன செய்யணும்? சேர வேண்டும். அப்படியே அகன்று புகழ வேண்டும். நம் உள்ளத்திலுடைய மெய்யை உடலை விட்டு உயிர் பிரிந்து கடைசியில் எங்கே போய் சேரணும்? புகலிடமாக வழங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர வேண்டும் என்று சொன்னால், அப்படி செய்யக்கூடியவன் யார் என்று கேட்டால், எம்பெருமான் ஆகிய சிவபெருமான். அவன் சாதாரணமாக செய்திட மாட்டாரே, இரவும் பகலும் நினைக்கணும். யாரை நினைக்கிறோம்? எம்பெருமானை இரவும் பகலும் சிந்தித்து சிந்தித்து தியானித்து, தியான நிலையில் இருந்து கொண்டு. இப்போ ஊர்வசி, ரம்பை, மேனகாலாம் கூட வந்து நடனமானா கூட விஸ்வாமித்திர முனிவனுடைய யோகத்தை கலைச்சி விட்டு போயிட்டாங்களே. அப்போ விஸ்வாமித்திரர் சரியாக தியானம் பண்ணலையா? கேட்குறோம். நம்ம புராணங்கள் சொல்கின்ற கதையில் சொல்கிறேன். அவருடைய தவத்து கோலத்தை கூட கலைத்து விட்டார்கள் இந்த பெண்டீர். அதான் பெண் என்பவள் யாரே? மாயை, மாய பிசாஸ். அதான் சொல்லலாம். அந்த மாயை என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனால் தவத்தை கலைத்து விடுகிறார். அந்த நிலையை அடையக்கூடாது. எந்த நிலை வந்தாலும் சரி, ஒரே பரம்பொருள் அந்த இறைவனை மட்டுமே சிந்தித்து லிங்க மூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த சோதி வடிவம், லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய சோதி வடிவத்தையே உள்ளத்தில் பூஜித்து வந்தால், இரவும் பகலும் போற்றி வணங்கினால், பணிந்து ஏற்றினால், இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இருள் என்றால் என்ன? மாயை ஆகிய அந்த இருள், அறியாமையாகிய அந்த இருள் நம்ம விட்டு போயிடும். இப்போ மாயை ஒன்று இருக்குது இல்லையா? இருள் நிறைந்த வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, எல்லாமே போலியான வாழ்க்கை, எது நினச்சாலும் நடக்காத வாழ்க்கை, நம்முடைய பிரச்சனைகள் மேலே கட்டிக்கொண்டே போகும் துன்பங்கள். துன்பங்கள் அடுக்கி 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 எப்படி ஒரு விறகு கட்டையை அடுக்கிறா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி விறகு கட்டை அடுக்கிற மாதிரி நம்ம துன்பங்கள் அடுக்கி கொண்டே போகுமா. அத்தனை விறகு கட்டை போல் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் அப்படி நசித்து எரிந்து சாம்பலாக போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, தீக்குச்சி வேண்டாம், நமசிவாய என்ற மந்திரத்தை சொன்னால் போதும், விறகு கட்டையை போல் அடுக்கி அந்த துன்பங்கள் எல்லாம் என்ன ஆகிடும்? வெந்து சாம்பலாகிடும். அதனால தான் இருள் நீங்கி துன்பமாகி அந்த மாயை நம்மளை விட்டு போகணும்னு சொன்னால், நம்ம எதை பற்றி சிந்திக்க வேண்டும்? இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும். யாரை தியானிக்க வேண்டும்? எம்பெருமானாகிய சிவபெருமானை தியானம் செய்து உள்ளத்தில் வைத்து பூசித்தல் வேண்டும். அதான் உள்ளமே கோயில். திருமூலர் சொல்கிறார், உன்னுடலே ஆலயம். அந்த தெளிவாக இறைவனுடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டிருந்தால், தியானித்து கொண்டிருந்தால், கட்டாயமாக என்ன செய்ய முடியும்? இந்த மாயையாகிய அந்த உலகை விட்டு நம்ம வெற்றி காண முடியும். மாய உலகத்திலிருந்து நாம் விடுபட்டு மோட்ச உலகமாகிய பரமபதமாகிய அந்த சிவபெருமானுடைய இடத்தை நம்மளை அடைய முடியும் அப்படின்றார். அந்த ஒரு நிலையை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த அண்டசராசரங்களுக்கெல்லாம் எம்பெருமான் தலைவனாக விளங்கக்கூடியவன், எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருள் அவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியாக விளங்கக்கூடியவன் இல்லையா? அவர்களாலே காணப்பட முடியலை. பிரம்மாவால் கண்டுபிடிக்க முடியல, விஷ்ணுவாலும் கண்டுபிடிக்க முடியல. அவருடைய திருவடி எங்கே இருக்குது, திருமுடி எங்கே இருக்குது, திருவடி எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சாங்களா ரெண்டு பேருமே? விஷ்ணுவும் கண்டுபிடிக்க முடியல, பிரம்மாவாலையும் கண்டுபிடிக்கல. ரெண்டு பேருமே பொய் சாட்சி சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க, போயிட்டு பார்க்கவே முடியல. அப்படி அடைய முடியும் காண முடியாத பரம்பொருளை ஒரு பக்தன் காண முடியும்னு சொல்கிறாரு திருமூலர்னா எப்படி முடியும்? நம்ம நினச்சி பார்க்கலாம்.
இல்லையா? அப்போ இந்த உள்ள எப்படி பொய் சொன்ன உள்ள அவங்க ரெண்டு பிரம்ம தேவாதி தேவர்களே பொய் சொல்லிட்டாங்க. மனிதர்களாகிய நாம் பொய் சொல்லாமல் மனம் மாசு இல்லாமல் குற்றமில்லாத உள்ளத்தோடு இறைவனையே சிந்தித்து தியானித்து உண்மை பரம்பொருளாகிய அவனை இறைவனை நம்மால் என்ன செய்ய முடியும்? காண முடியும். அப்படி கண்டவர்கள் தான் இவர்களெல்லாம். இந்த 4 அவர்களும் கண்டவர்கள் தான். கண்டவர் விண்டிலர், அது ஒன்று சொல்கிறாங்க. கண்ணால் கண்டதை யாரால் சொல்ல முடியுமா? விண்டிலர் சொல்ல முடியாது. இதான் சூட்சும வடிவமானவன், உணர்ந்து கொள்ளலாம். உள்ளே போனாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. கோயில் கதவுகள் திறந்தன, மூடின. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பாடுறார் சுந்தரர். பாடி முடித்தார். என்னையை பித்தன் என்று சொன்னையா பரவாயில்லன்னு கேட்டுக்கிறார் என்றார். என்னை திட்டுறியா? நாவால் திட்டு பரவாயில்ல, ஆனால் என்னை வணங்காமல் இருக்காது, என்னை நினைக்காமல் இருக்காத சுந்தரா. நீயும் நானும் நட்பு உள்ளத்தோடு பழகினவர்கள், நண்பர்கள். என்னை நினைக்காமல் இருக்காத. அப்படியேப்பட்ட நண்பனாக இருந்திருக்கிறான் இறைவன் என்று சொன்னால் கடைசியில் எங்கே தான் அழிச்சுன்னு போயிட்டார்? அவரோடய அழிச்சுன்னு போயிட்டார் இல்லையா? அதை யார் பார்த்தாங்க? கண்டவர் வெண்டிலர். யாரால் சொல்ல முடியாது. அவன் பக்கத்திலே இருப்பான். பரம்பொருள் எப்போ அழைக்கணுமோ அழைத்து கொண்டு சொல்வான். அப்படி மோட்ச வடிவை தரக்கூடியவன், முக்தி அளிக்கக்கூடியவன். பக்தியை நிறைவாக செலுத்தினால் முக்தி அளிக்கக்கூடியவன் யாரே? எம்பெருமானாகிய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி இன்றைய பாசுரங்கள் 4 பாடல்கள் நான் இன்றைக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் திருவடி தரிசனமே உயர்ந்தது. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.